ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செஃப் முகேஷ் அழகிரி. இன்றைக்கி கலர்ஃபுல்லான காய்களை வச்சு ஒரு சூப்பரான சூப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை குடைமிளகாய், சிவப்பு குடைமிளகாய், மஞ்சள் குடைமிளகாய், முட்டைக்கோஸ், கலர் முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, உப்பு, தேங்காய் எண்ணெய், சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, மிளகுத்தூள். தேவையான காய்கறிகளை கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஃபைனாக கட் பண்ண வேணாம். சூப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே மீடியமாக கட் பண்ணிக்கிறோம். நல்ல ட்ரம்ஸ்டிக் எப்போயுமே சூப்புக்கு ஒரு ஃப்ளேவரான வெஜிடபிள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ட்ரம்ஸ்டிக் கட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டோம்னா இந்த பேன் ஹீட் ஆகும். இப்போ மறுபடியும் கட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ப்ரொக்கோலியும் பார்த்திங்கன்னா சூப்புக்கு ஒரு டெலிஷியஸான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பர்பிள் கேபேஜ் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான லுக்கு கொடுக்கும். இது எல்லாமே ஒரு சீசனல் வெஜிடபிள் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம சூப்லாம் ஈவினிங் டைமில் வெளியில் கடையில் வாங்கி குடிப்போம். அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க இந்த மாதிரி வெஜிடபிளை வச்சு நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம். இந்த குடைமிளகாய் மூணுமே போடும்போது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு சூப்பரான டெலிஷியஸான டேஸ்ட்டையும் கொடுக்கும். பாருங்கள், நல்லா கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஆயில் சூப்புக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ நீங்கள் நான்வெஜ் பண்ணிங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். வெஜிடபிளுக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், ஒரு இந்த அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் சூடானோன்னா சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஜீரகம். இந்த பேலீஃப் பார்த்திங்கன்னா சூப்புக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். இது பேலீஃப் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் சில்லியை சும்மா ஸ்லிட் பண்ணி போட்டு இந்த ஆனியனையும் சும்மா ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண அவசியம் இல்லை. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆனியன், க்ரீன் சில்லி ரெண்டையும் போட்டுக்கலாம். இன்னும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் சின்ன வெங்காயமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் வேகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். அதனால் ஆனியன் ரொம்ப ப்ரௌனாக நீங்கள் சாத்திய பண்ணணும் அவசியம் இல்லை. பாருங்கள், இதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருங்க. இன்னும் நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கலாம். வேணும்னா இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும் இந்த சூப்புக்கு. பாருங்கள், போதும். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் இந்த வெஜிடபிள் வச்சுருக்கேன். நீங்கள் வாஷ் பண்ணலைன்னா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. பாருங்கள், சாத்தே பண்ணும் போதே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த வெஜிடபிள்லாம் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கல் உப்பு, மஞ்சள்தூள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எடுத்து கட் பண்ணுங்கள். மஞ்சள்தூள் ஒரு ஆன்டிபயோட்டிக், நல்லாவே தெரியும். நீங்கள் அப்படி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுங்க. இதில் முருங்கைக்காய், ப்ரொக்கோலி, 3 கலர் கேப்சிகம் இது எல்லாமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லானது. அதனால் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் இதை நல்லா கொதிக்க வச்சு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே ஒரு செமையான சூப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா மார்னிங்கில் கேம்ஸ்லாம் விளையாண்டோ இல்லை ஈவினிங்கோ கேம்ஸ் விளையாண்டதுக்கப்புறம் ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அப்போ இந்த சூப்பை கொடுத்தீங்கன்னா பயங்கர பிரிஸ்கான ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் ரெசிபீஸ் தான், நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் கிடையாது. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக வெஜிடபிள்லாம் குக் ஆகிருக்கும். செக் பண்ணிடுவோம். இதில் இருக்க மற்ற எல்லா காயுமே சீக்கிரம் வந்துடும். நீங்கள் ட்ரம்ஸ்டிக் மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா அதான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பிளாக் பெப்பர் ஸ்பைசிக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஸ்பைசி இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போடுறேன். ஸோ சால்ட்டு நம்ம 1/2 டீஸ்பூன் தான் போட்டோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கண்டிப்பாக பத்தாது. பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். அந்த அரோமா சூப்பராக இருக்குது. அந்த முருங்கைக்காய், ப்ரொக்கோலி எல்லாம் அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக வந்துருக்கு. நல்லா சாப் பண்ண கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லான காய்கறிகளை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சூப் பார்த்துட்டோம். ஸோ மீண்டும் நாளைக்கு ஒரு செமையான டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.